அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையிலும் உம்மை துதிக்க, சோதரிக்க, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உயர்த்த, மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை மீண்டுமாக உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படபடியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக அவளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிறோம். இது சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கட்டும். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒரு சிலரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மரியாதை குறித்து நாங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மரியாதை குறித்து 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமீன். மரியாள் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியானவங்க அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கி நாங்கள் சுக்கிரமாக வாசித்து இதை தியானித்து நாங்கள் முடிக்க போகிறோம். வாசி மகள் முதல் வசனத்தை, அவள் இருந்த வீட்டிலே கிருபை பெற்றவரே. அந்நாட்களில் இருந்த எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் இந்த மரியாள் என்கிற இந்த வாலிப பெண், ஆமீன், அவள் கிருபை பெற்றவளாக இருந்தால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினான். அநேகருக்கு ஒரு ஆசையமான அந்த காலங்களை குறித்து பார்க்கிற பொழுது ஆமீன், மரியாள் என்று சொன்னாலே என்னது அர்த்தம்? கசப்பு என்று சொல்லுவாங்க. மரியா என்பது கசப்பு. ஆனால் அந்த கசப்பான பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு ஆமீன் அந்த வழியில் வரப்போகிற வழியினாலே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அவள் வீட்டிலே தேவதூதன் பிரவேசிக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறான்னு சொன்னால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லி. தேவதூதன் நாம வேற யாரும் அல்ல, தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே என்று ஆமீன் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆமீன் அவள் சாதாரண ஒரு பெண், ஆமீன் சிறு வயதான ஒரு பெண் வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் ஓடி வந்து என்ன நடக்குது? கிருபை பெற்றவளே வாழ்க என்று கர்த்தருடைய கூட இருக்கிறவர் ஆமீன் சொல்லுங்கள். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அவரோடு கூட இருக்கிறவர் ஆமீன் சொல்லுங்கள். ஸ்திரீகளுக்குள்ளே அங்கிருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எருசலேத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஆமீன் அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆமீன் சொல்லுங்க. அவள் ஆமீன் பாக்கியவதி என்பதற்கு ஒரே ஒரு காரணம். எப்படி நோவாவை கர்த்தர் அந்நாட்களிலே ஆமீன் அந்த முழு உலகமும் அழிந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, அதுபோல இந்த கடைசி காலங்களிலே இந்த பூமியில இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு ஸ்திரியை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஸ்திரியை வாசிக்க அந்த வசனத்தை, கிருபை பெற்றவளே முதலாவது மரியாள் என்ன பெற்றிருக்கிறான்? கிருபை பெற்றவள். இந்த மகள் வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அநேகர் இருந்தார்கள் அந்த பூமியில் நாட்களிலே, ஆனாலும் ஆமீன் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 2வது வசனத்தை வாசிப்போம். 20:38 வாசி மகள். நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த தேவதூதன் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லுகிறான். அவர்கள் தொடர்ந்து பார்த்தோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயர். இதெல்லாம் சொல்லி எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போதான் திருமணம், அவருக்கு இன்னும் திருமணமே ஆகலை, என்கேஜ்மெண்ட்ஸ் மட்டும் பேசி வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து திடீரென்று ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஆமீன். நமக்கு அப்படி சொன்னால் நம்ம யோசிப்போம், பலமான யோசிப்போம். வாசிங்க தொடர்ந்து. அவர் பெரியவராக இருப்பார்,
உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ஆமென். இப்ப ஒரு பெரிய விஷயத்தை தெய்வத்தோட கடகடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் திடீர்னு வந்து ஒருத்தர் கதவை தட்டி நமக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொன்னா என்ன சொல்ல, நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொன்னா என்ன செய்வோம்? ஆச்சரியமா இருக்குங்க. இது எப்படி இல்லை அடுத்த வச்சனம் பாருங்க. மரியா என்ன சொல்றாங்க பாருங்களேன். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? இருங்க, இது எப்படி ஆகும் யோசிக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். கிருபை பெற்றோர் மேல் என்ன வருமா? பரிசுத்த ஆவி வரும். நீ கிருபை பெற்றிருந்தா என்ன வரும்? தானா உங்களுக்கு வர்றது என்னது? பரிசுத்த ஆவியானவர் வருவாராமின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன். இந்த 4 நிலங்களை குறித்து சகோதரி பேசுனது போல ஆமீன். நம்ம எந்த நிலம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கணும். இந்த கால வேளையில் 4 நிலங்களை குறித்து பார்க்குற பொழுது ஆமீன் நாம் எந்த நிலத்துக்குரியவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஆகவே இந்த ஸ்திரியானவள் ஒரு நல்ல நிலமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறான்னு சொன்னால் ஆமீன். நம்ம எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறான்? எப்படிப்பட்ட நிலம்? எப்படி? இயேசு என்கிற மனுஷகுமாரனை அவள் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். பாருங்க, வாசிக்க மகள் எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கும் இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே தேவதூதன் அங்கே 2 விதமான காரியத்தை சொல்றாங்க. சகரியாங்கிற ஒரு மனுஷனுக்கு பல வருஷங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு அப்போ அது ஒரு தெய்வ சித்தத்தின்படி தான் அந்த ஸ்திரிக்கும் பிள்ளை பிறக்கிறது. அந்த காரியத்தையும் சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்றது, அதற்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டவள் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றான்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமையுறான் என்று சொல்லணும். முதலாவது அவள் கிருபை பெற்றவள். 2வது என்ன செய்யறான்? அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தை வந்தது என்று சொல்லி அவள் என்ன செய்யறான்? அவள் கீழ்ப்படுகிறவளாக இருக்கிறான் என்று சொல்லலாம். மரியாதை இடத்துல நாங்கள் 2வது காரியம் பார்க்கிறோம். முதலாவது கிருபை பெற்ற ஸ்திரியானவள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுங்க. வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக எச்சரிக்கையான வார்த்தையை கொடுத்தாலும் சரி, ஆமீன், ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தது வந்தது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்காங்க. 2வது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கிறோம். 3வது நாங்கள் வாசிப்போம். ஆமீன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாசிப்போம். சாதாரண ஆள் அல்ல. யாரு? மரியாள் வந்து நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிக்கு அல்ல. அவ எப்படிப்பட்டவங்க? தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க. அதான் வசனம் சொல்லுது. வாசி மகள், தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லப்பட்டது? இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி. வாசி மகள், நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த வசனத்துக்கு கூட என்ன பார்க்கிறோம்? அவ யாரு? தீர்க்க தரிசனம், முன்குறிக்கப்பட்டவங்க. நீங்களும் நான் யாரு? முன்குறிக்கப்பட்டவங்க. ஆகவே தான் யார் பவுல் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். புரியுதா? நீங்கள் இன்றைக்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நீங்கள் நான் என்ன பெற்றிருக்கிறோம்? கிருபை பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆகவே மரியாள் வந்து சாதாரண ஒரு ஸ்திரீ அல்ல, அவள் என் யாரு? முன்குறிக்கப்பட்டவள். ஏசாயா 7:14 வாசிக்க மகள். ஆண்டவர் தாமே 7:14
7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தீர்க்கதரிசி மூலம் கொடுப்பான். இதோ ஒரு கன்னிகை, இதோ ஒரு கன்னிகை, ஆமென், கர்ப்பவதியாகி ஆமென், ஒரு குமாரனை பெறுவார். ஆமாம். மரியாள் பிறப்பதற்கு முன்பதாக, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே, அப்ப என்ன தெரியும், ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, நீங்க வாசிப்பீர்களான ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சகல காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எல்லா தீர்க்கதரிசனத்தையும் சொல்லுகிறார். அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய எல்லா காரியத்தையும் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி இப்ப முன்குறித்து சொல்லுகிறார். எழுதப்பட்டிருக்கிறது மரியாளுடைய பிறப்பை குறித்து இங்க தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் எவ்வளவு அவள் கிருபை பெற்ற ஒரு ஸ்திரியா இருக்க முடியும். வாசிமகள் அந்த வசனத்தை. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அதிசயமான ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அதிசயமான அடையாளம்னா என்னது? ஒரு கன்னிகை, ஒரு திருமணம் முடித்து கணவன் மனைவி உறவு அப்படி அல்ல, ஒரு கன்னிகை என்ன செய்யப்படுகிறான்? அவன் அது ஒரு பெரிய மிரக்கலா இல்லையா? முதலாவது மனுஷன் எப்படி தோன்றினான்? முதல் மனுஷன் எப்படி தோன்றினான்? ஆதாம் எப்படி தோன்றினான்? மண்ணால். இரண்டாவது தோன்றின ஏவாள் எப்படி? எலும்பினாலே. இப்போ இது மூன்றாவது மிரக்கல். எப்படி? கன்னிகை எப்படி? பரிசுத்த ஆவியானவரால் ராமின்னு சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். ராமின்னு சொல்லுங்க. ஆனால் அப்போ இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஆமீன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் பாவத்தை ஏற்படுத்தினபடினாலே பாவத்துக்குள் ஆமீன் எல்லாம் பிறக்கக்கூடும் என்று நினைக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்திரியை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ராமின்னு சொல்லுங்க. அப்போ உங்களையும் என்னை இந்த உலகத்தில் பாவத்தில் இருந்த நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்? கிருபையை கொடுத்து அவர் இரத்தத்தினால் நீங்களும் நான் கழுவப்பட்டபடினா இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தர்களாக காணப்படுகிறோம். ஆமீன் சொல்லுங்க. இந்த திருவிருந்திலே பானம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமீன். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். வாசி மகள் முறை. ஆதலால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி கன்னிகை ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்ப பாருங்க. அப்ப இப்ப மரியாள் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கான்? மரியாவை குறித்து அறிந்திருக்கிறார். இது என்னன்னா, இது தீர்க்கதரிசனம். பாருங்க, தீர்க்க தரிசனத்தினாலே என்னது உரைக்கப்பட்டது. மூணாவது காரியம், நாலாவது காரியம் பார்க்கணும். முதல் காரியம் கிருபை பெற்றால், இரண்டாவது கீழ்ப்படிந்தால், மூன்றாவது முன் குறிக்கப்பட்டவள், நாலாவது தீர்க்க தரிசனத்தை உடையவர். ஐந்தாவது காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3:15 எடுத்து வாசி. பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது இந்த பூமியை மீண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற பொழுது அப்ப அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மரியாள் என்கிற ஒரு பெண்ணை என்ன செய்கிறார்? அவர் அங்கே முன்குறிக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது. வாசிமகள் அந்த வசனத்தை. ஸ்திரீக்கும். ஆமாம். அந்த ஸ்திரீ யாரு? வேற யாரும் யாரு? இந்த மரியாதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். தேவன் என்ன செய்வோம்? அப்போ இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அப்போ பாருங்க, உலகத்தை படைத்து உலகத்திலே மனுஷன் பாவம் செய்ததினாலே பூமி கெட்டு அழிந்து சீரழிந்த பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை போல சொல்லுகிறார். ஆனால் இந்த பூமியிலே நான் படைத்த மனுஷர்களை மீண்டும் பரிசுத்தப்படுத்தி அவர்களை சரியான பாதையை ஏற்படுத்தி அவர்களை ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்களை நான் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் அழைத்திருக்கிறார். அவர் திட்டமிட்டு அழைக்காது போனால் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்றைக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாக. ஆமென். ஆண்டவராக இயேசு தான் என்ன செய்ய முடியும்? இந்த பிசாசுடைய தலையை நசுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படின்னா என்ன? அப்போ அந்த இயேசு இந்த பூமிக்கு வரணும். அப்படி அந்த இயேசு பூமிக்கு வரணும்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்போ என்னது? உண்டாக கடவுது என்று அவர் சொன்ன உடனே எல்லாம் உண்டானது போல, ஆமென், மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்குனது போல, எலும்பிலான ஒரு மனுஷனை உண்டாக்குனது போல இயேசுவை அப்படி அல்ல. ஆமென். அவர் மனித குமாரனாக இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அது ஒரு அந்த பெண் சாதாரண பெண்
பெண் அல்ல, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார், வாலிப பெண்ணாக இருக்கிறார், திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆமீன், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமீன். வாசிங்க, அது மத்தேயு 19:19-21 வாசிங்க மகள். 19-21 வரைக்கும் வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து. ஆமீன். அவள் புருஷன் வந்து யாரா? நீதிமான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தாள். ஆமீன். பாருங்க, எத்தனை பாடுகள். அதுதான் யோசிக்கிறேன். மரியாதைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தவொடனே அது கேள்விப்பட்டோன்னு அவர் என்ன செய்ய பாருங்க, அவன் புருஷன் யோசிப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவரை என்ன செய்யணும்? தள்ளிவிட யோசனையாக இருந்தான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு பெண் அடுத்து திருமணம் தான். இப்போ இதுக்கு இடையில ஒரு சம்பவம் கேள்விப்பட்டால் எந்த ஆண் எந்த புருஷன் சரி விரும்புவானா? கற்பல் தனித்தோட பிள்ளையை கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுவாங்களா? வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அங்கே ஒரு எச்சரிப்பு வருகிறது அவளை குறித்து. அடுத்த வசனம் சொல்றது, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். முன்குறிக்கப்பட்டபடினாலே அங்கே பார்க்கிறோம். அவர் 6வது காரியம் என்னது? அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தான் இந்த மரியாதை என்ன செய்யப்பட்டிருக்கான்? அவள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கான். ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்து முடிப்போம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34-35 வாசம். 2ஆம் அதிகாரம் 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலிலே அநேகர் விடுவதற்கும் எழுந்திருப்பதற்கும். ஆமே, அநேகர் இந்த காரியத்தை கண்டு என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. அநேகர் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். அநேகர் மேசியாங்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அநேகர் என்ன செய்ய மாட்டார்கள்? அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் அவர்கள் என்னது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி என்னது? தாவீதின் வம்சத்தில் வந்து என்ன செய்யணும்? தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு மற்ற ராஜாக்கள் வந்தது போல ஒரு ராஜா தான் வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நேரம் அதற்கு மாறான ஒரு காரியம் வந்தபடினாலே இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துச் சென்றான் பண்ணுவதற்காக தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்தில் போகிற பொழுது அங்கே பல நாட்கள் பல வருஷங்கள் அங்கே இருந்த தீர்க்கதரிசியாக சிமியோன் சொல்லுகிறார். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்ததுக்கு பிறகு அவருடைய தாயார் மரியாதை பார்த்து, இதோ அநேகருடைய சிந்தனைகள், எல்லாருடைய சிந்தனைகளும் ஆமீனு வெளிப்படத்தக்கதாக இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக சிந்திக்கத்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அநேகர் இந்த நிமித்தம் விழுந்து போவதற்கும். ஆமீன். சில சம்பவங்கள் நடக்கிற நேரம் நம்ம என்ன ஆச்சரியமான சில சம்பவங்கள் நடக்கிற நேரம் சிலர் விசுவாசிப்பாங்க, சிலர் விசுவாசிக்க மாட்டாங்க. ஆமீன். அப்ப இங்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மரியாதை வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்த பொழுது ஆமீன், நமக்கு என்ன அப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த ஸ்திரீயானவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். வாசிங்க. இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமீன். ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆமீன் ஒரு பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? இது டாக்டர் ஆகணும், இது இன்ஜினியர் ஆகணும், இது வேற என்னது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க. என்ன சொல்றாரு? சிமியோன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. ஆமீன். வாசி மகள் அநேக இருதயங்களை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும்
விரோதமாக பேசப்படுவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இயேசுவை குறித்து அநேகர் விசுவாசிக்கிறாங்க, அநேகர் விசுவாசமற்றவர்களாக இருக்குங்க. ஆமீன். நாட்களில் இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க? முன்னும் பின்னுமாக இருந்து அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு ஒரு தாய் எடுத்துக்கொள்ளுமே, ஒரு தாய் ஒரு பிள்ளை பிறந்து கொண்டு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணவோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, அதனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த பிள்ளையை கவனமாக தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த தாய்க்கு சந்தோஷமாக ஒரு பிள்ளை பிறந்துச்சேன்னு சந்தோஷமாக இருக்க நேரம் டாக்டர்மார் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க, பிள்ளைக்கு ஒரு வியாதி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா என்ன செய்வாங்க? அந்த தாய் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. சில தாய்மார் சொல்லுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க? அப்போ அதுபோல இந்த சம்பவங்களை அடுத்த வசனத்தை வாசிங்களேன். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஆமீன். உனக்கு பிறந்திருக்கிற மகனாகிய இயேசு ஒரு சாதாரண ஒரு யூதனாக மாத்திரமல்ல, அவர் மனுஷகுமாரனாக மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க கூடும் என்று சொல்லுகிற பொழுது அந்த இளம் வயதான அந்த மரியாவுடைய இருதயம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவள் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய இருதயத்திலே ரகசியமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து இருக்கிறார், இதுதான் இயேசுங்கிறது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு என்ன இருந்திருக்கும்? அந்த ராஜா தேடி வந்தானே, யார் அந்த ராஜா? ஏரோது ராஜா என்ன செஞ்சிருப்பான்? ஆள் அனுப்பி பயங்கரமான ஒரு அதிகாரத்தில் 51 வாசிங்க மகள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயாராகிய மரியாள் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். ஆமீன். இந்த காரியங்கள் பாருங்கள், கிருபை பெற்றவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கிருபை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். எதை காத்து கொள்ள வேண்டுமோ அதை காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டுமோ அந்த ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல அவர் என்ன செய்யறார்? மரியாள் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ரகசியத்தை என்ன செய்யறான்? இந்த இருதயத்துகளை காத்து கொள்கிறவராம் என்று சொல்கிறான். அப்ப 6வது காரியம், ரகசியத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறவராம் என்று சொல்கிறார். கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்? கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்? ரகசியம். பெண்களுக்கு சொல்லலாம், என்ன சொன்னாலும் இந்த காதுகளை போய் அந்த காதுகளை போய் அங்கே போய் இங்கே போயிடும். ஆமீன். ஆனால் கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்ன செய்யணும்? வரவில்லை கொலவலன்னு பேசக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. ஆமீன். அப்படி இருந்தாலே இப்போது குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆமீன். சமாதானம் இருக்கும். ஆமீன். ஆகவே ஒரு பெண்ணாக இருந்து அவள் என்ன செய்கிறான்? ஆமீன். என்ன செய்கிறான்? ஒரு ரகசியம், பெண்ணான ரகசியத்தை பாதுகாக்க வேணுமா? உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் சிஸ்டர், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் சொல்லுவாங்க, என்னது உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. இது சொல்லி அன்டென்ஷன் இது 10 பேருக்கு இது இஷ்யூ பண்ணிடும். ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு சொல்லி 10 பேருக்கு என்ன நடக்கும்? இஷ்யூ பண்ணிட்டு வந்துடும். ஆமே. சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல மாட்டோம். புரியுதா? நல்ல நிலமானது என்ன செய்யுது? 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்ப என்னது? நல்ல நிலத்துக்குள்ள இருக்கிறது என்னது? என்ன இருக்கு நல்ல நிலத்துக்குள்ள? தேவனுடைய வார்த்தை. ராமன் சொல்லுங்க. அது ரகசியம் அல்ல, அது வெளியரங்கமாக. பவுல் சொல்லுங்க, இது ஒரு இடத்துல செய்த ஒரு ரகசியமான காரியம் அல்ல, இது அப்பட்டமாய் வெளியரங்கமாய் சொல்லப்பட்ட காரியம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், தைரியமாக பிரசங்கிக்கிறார். ராமன் சொல்லுங்க. அதுபோல நீங்களும் நானும் எதை ரகசியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை ரகசியமாய் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டிய எதுவோ அதை நாம் சொல்ல வேண்டும். ராமன் சொல்லுங்க. இதுதான் கிருபையின் ரகசியம். ராமன் சொல்லுங்க. ஆகவே இந்த ஸ்திரியானவள் என்ன செய்யறான்? இது ரகசியமாக. எவ்வளவு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய கடினமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்ப பாருங்க, அதுதான் அந்த வசனம். பின்பு அவர்களுடனே கூட போய் இயேசு தன் தாயிடத்தில் சொன்ன காரியம் இதெல்லாம் என்னது? அவர்கள் என்ன இருக்காங்க? இவை எல்லாவற்றையும் விடுது. அவங்க என்ன செய்யறாங்க? தன் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுறாங்க. சொல்லுங்க.
ஒரு நல்ல ஒரு கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்? ஒரு நல்லதோ கெட்டதோ 4 பேருடைய விஷயத்தோ சபைக்குள்ளே நடக்கிற விஷயங்களை அம்பட்டமாக அங்கங்கு சொல்லாதபடி அதை காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒரு சபையில் நடக்கிற காரியங்களை அங்கங்கும் போய் நம்ம சொல்லாதபடி சபையில் நடக்கிற காரியங்களை கூட நம்ம என்ன செய்யணும்? அது நம்ம சபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வருகிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தால் அதை போயிட்டு அங்கங்கே போய் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். அப்போ பாருங்க, கிருபை பெற்றவர்கள் அடுத்த காரியம் நாங்கள் பார்க்குறோம். ரகசியத்தை என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கிறாங்க என்று சொல்லிட்டு. ஆமீன். தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 46 வாசிங்க மகள். இப்படி அவர் ஜனங்களோடு போகையில் அவருடைய தாயாரோ சகோதரரோ அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். வெளியே நிற்கிறாங்க. மரியாதை எங்க நிற்கிறாங்க? வெளியே நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இப்போ அவர் வெளியில் வந்துட்டார். 30 வயசானது பிறகு ஞானஸ்தானம் போயிட்டார். 40 நாள் உபவாசம் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? ஊழியத்தின் பாதையிலே போகிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் வாசிங்க மகள். இப்படி அவர் ஜனங்களோடு போகையில் பேசுகையில் அவருடைய தாயாரோ சகோதரரோ அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அங்கே பார்க்குற என்னத்தை பார்க்குறோம்? ஒரு தாழ்மையை பார்க்குறோம். ஆமீன் சொல்லுங்க. ஸ்திரீடத்தில் ஏசு யாரு? அப்படி மகன். அப்போ அவங்க என்ன செய்யணும்? ஓடி போய் பார்க்கலாமா? இல்லையா? அவங்க பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? ஆமீன். அவங்க தன்னை தாழ்த்தி கொள்றாங்க. அது மாத்திரம் அல்ல. அவங்க பாருங்க, அவங்க தன்னை என்ன செய்கிறாங்க? தாழ்த்தி கொள்றாங்க. வசனத்தை வாசிக்க மக்கள் முறை. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரோ சகோதரரோ அவரிடத்தில் பேச வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க. இயேசுவிடத்தில் தன் சொந்த மகனிடத்தில் பேசுவதுக்கு என்ன செய்யறாங்க? அங்கே போய் காத்து கிடக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. முக்கியமானது. அப்போ பெற்றோர்களாக இருக்கிற நாம இருக்கட்டும், ஆமீன், சபையில் இருக்கிற நாம இருக்கட்டும், நமக்குள்ள சில டிசிப்ளின் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த கிருபை பெற்றவர்களுங்கிறதுக்கு ஒரு காரணம். அப்போ கிருபை பெற்றபடினால அவர் என்ன செய்கிறார்? எல்லாரோடையும் போயிட்டு எங்க மகன் ஏசுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட போகல. என்ன செய்யறா? அதுதான் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆமீன். என்ன இருக்கணும்? அந்த தாழ்மை குணம் வர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும், யார் இடத்துல எப்படி பேசணும் என்கிறதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவன் தாய் தான் அங்கே வந்தோடனே நம்ம போயிட்டு எல்லாரோடையும் போய் அவங்க சகோதரர்கள் எல்லாம் தான் வந்திருக்காங்க, போயிட்டு எல்லாரும் போய் பேசணும். ஆனால் இல்லை, என்ன செய்கிறாங்க? அங்கே தன்னை என்ன செஞ்சு கொள்கிறாங்க? தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, நான் இயேசுடைய தாய் வந்திருக்கேன், போய் சொல்லு, அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லவில்லை. நாங்கள் அவரை பார்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் கிருபை பெற்றவங்க எப்படி இருக்க வேண்டும்? அவன் எல்லா விஷயங்களையும் ரொம்ப எப்படி இருக்கணும்? டிசிப்ளினாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? உளறிடக்கூடாது. அமைதியாக இருந்து சில காரியங்களை செயல்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். தாழ்மை. அடுத்ததை பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிக்கமாக. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மரியாள் என்ன செய்றாங்க? மரியாள் என்ன செய்றாங்க? 8வது காரியம், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமீன். கிருபை பெற்றவங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்ற நேரம் அந்த அம்மா வேற ஒன்றும் சொல்லலை, ஏதாச்சும் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. அடுத்த அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமீன் சொன்ன 8வது காரியம் நம்ம பார்க்கிறோம். மரியாளிடத்தில், கிருபை பெற்ற மரியாளிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னது? இயேசுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, தாழ்மையாக இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்றாங்க? அந்த வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதான் மிக முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். அந்த வார்த்தைக்கு அவங்க பாருங்க கட்டுப்படுகிறாங்க.
அதுதான் மிக முக்கியமானது. இயேசுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்றாங்க, தட்டாதபடி அதுக்கு கட்டுப்படுறாங்க. ஆமீன். அதுதான் மிக முக்கியம். ஆமீன். ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும், அது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், அதற்காக என்ன செய்ய வேண்டும், அது உடனே செய்ய போகிற காரியமாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் காத்து இருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் அந்த இடத்துல வாசிக்கிற மகள் வாசிக்கிறத அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இன்னும் என் வேலை வரவில்லை. ஆமீன். இந்த ஸ்திரியை குறித்து உங்களுக்கு 7 வார்த்தைகள் நினைச்சு நான் பேசியிருக்கிறேன். அதனால் அது உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த காரியத்தை நாங்கள் பார்த்து சீக்கிரமாக நாங்கள் முடிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்து யோவான் 2:12. அதன்பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். ஆமீன். அங்க என்னன்னா இயேசுவோடு என்ன செய்றாங்க, அடுத்தது மரியாள் என்ன செய்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். 9வது காரியம், கிருபை பெற்ற மரியாள் என்ன செய்கிறாங்க, தன்னிச்சையாய் செயல்படவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மரியாள் தன்னிச்சையாய் எதுவும் செய்யவில்லை. நான் இயேசுடைய தாய், அதனால எனக்கு ஆமீன் அதிகாரம் இருக்குன்னு சொல்லல. பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தன்னை தெரிந்து கொண்டபடினாலே இயேசுவை அவர்கள் பெற்று எடுத்தார்களே தவிர அதற்கு பிறகு அவர்கள் ஆமீன் தேவனை வேறு எந்த ஒரு சித்தம் அல்ல. ஆனால் அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் தாண்டி வந்தாங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஆமீன். மரியாள் என்ன செஞ்சாங்க, கிருபை பெற்ற ஸ்திரியானவள் கீழ்ப்படிந்தாங்க. அந்த முன் குறித்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசனப்படி இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்றாங்க, ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதற்கு பிறகு தன்னை தாழ்மையாய் என்ன சொல்றாங்க, தன்னை தாழ்த்தி கொள்றாங்க. அடுத்து என்ன செய்றாங்க, இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மரியாளுடைய வார்த்தைக்கு இயேசு கட்டுப்படுகிறவர் அல்ல. இயேசு தெய்வம், மரியாள் இந்த பூமியிலே சாதாரண ஒரு ஸ்திரியாக தான் இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. இயேசு தான் என்ன செய்வார், நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராக இருக்கு. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமீன். இந்த ஸ்திரியானவர் என்ன செய்றாங்க, மரியாள் என்ன செய்றாங்க, இயேசுவோடு கூட தான் போயிட்டு என்ன செய்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 9வது காரியம் என்னது, இயேசுவோடு கூட சென்று அவர்கள் யாரு, மரியாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கிருபை பெற்று நீங்க என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவோடு ஊழியம் செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க போகக்கூடாது. நீங்க இயேசுவோடு போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இயேசு ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை பின்பற்றுங்கள். எந்த ஊழியக்காரனை பின்பற்றி போய் ஊழியம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு தரிசனம் இருக்கும், ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். அதுபோல விசுவாச பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும். இந்த அழைப்பு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்ய வேண்டும், தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்ப மரியாளுக்கு ஒரு அழைப்பு அல்ல, மரியாளுக்கு தெரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன செய்றாங்க, இயேசுவோடு மற்ற சீசர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க, அப்ப இயேசுவோடு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 10வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க. இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். லூக்கா அதிகாரத்தில் தெரியும், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் காத்திருங்கள், அப்போ என்ன நடக்கும், தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக சொல்லலை, ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலை. அம்மா நீங்கள் உங்களோட வந்திருக்காதீங்க, உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் தரேன் அப்படியே சொன்னார். என்ன நடந்துச்சு, எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வர்கள் அவங்களாம் யாரா, என்னுடைய சகோதரன். ஆமீன் சொல்லுங்க. அப்ப மரியாள் யாரு, பிதாவின் சித்தத்தை செய்தார்கள். ஆனாலும் எது செய்தால் அது முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இட்ஸ் ஃபினிஷ், தி வொர்க் இஸ் ஃபினிஷ். அடுத்த காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த ரகசியத்தை காத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடைசி கல்வாரிக்கு போற வரைக்கும் மரியாள் என்ன செய்ய வேண்டும், இந்த ரகசியத்தை காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தான் கடைசியாக நீங்க பார்க்கிற போது அந்த சிலுவை மரணத்தில் இயேசு சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்க அநேக அங்கே அமர்ந்திருக்கிற இடத்துல மரியாளும் போய் அங்கே நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் அந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறார், யோவானை பார்த்து என்ன சொல்றாரு, இதோ
சம்பவமுடைய தாயார் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த சம்பவங்கள் நடந்தபடினாலே அந்த சம்பவங்கள் நடக்குது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1:14 பார்க்கிறோம். அங்கே இருந்த எல்லா அப்போஸ்தலராகிய எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களும் இன்னும் அநேகர் கூடி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் யார் இருக்கிறது? இயேசுவின் தாய் அங்கதான் இருக்கிறாங்க. ஆமென். எதற்காக அங்க இருக்கிறாங்க? எதற்காக அங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாது இயேசு. அவங்களுக்கு தெரியாது இயேசு சொன்னாரு, நான் போயிட்டு ஒருத்தர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. முடிச்சுட்டேன். தங்களுக்கு தந்த அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இப்பொழுது அங்கே அமர்ந்திருந்த யாவரும் மேலும் யார் மேல எல்லாம் இறங்கிச்சு? பரிசுத்த ஆவி. அங்க இருந்த 120 பேர் மேலும் என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப அதுல என்ன விசேஷம்? இயேசுடைய தாயாராகிய மரியாளும் அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க சொல்லுங்க. ஆகவே அவங்க அதுக்கு முதலாகவும் பெற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு பின்பதாகவும் பெற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு இடையிலும் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் அங்கே என்ன கற்பம் தரித்து இயேசு பிறந்ததுக்கு பிறகு ஆமீன் இந்த பூமியில் இருக்கிற நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கிருபை பெற்றவர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அன்றைக்கு அவங்க கற்பத்திலே இயேசுவை ஆமீன் என்ன செஞ்சாங்க? சுமந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய சரீரத்துக்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவன் நம்ம நீங்களும் நானும் ஆமீன் இந்த அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணுவதற்கு எப்படி தகுதி பெற்றிருக்கிறோம்னு கேட்டால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடினாலே உங்களுக்கும் எனக்கும் ஆமீன் நம்ம என்னதான் உலகத்தில் விளைவினவர்களாக இருந்து பாவம் செய்து இருந்தாலும் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், மரியாளும் என்ன செய்றாங்க? ஆமீன் என்ன செய்றாங்க? அவங்களும் வந்து என்ன பெற்றாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. கிருபை பெற்றார்கள். ஆமீன் சொல்லுங்க. கிருபை பெற்ற நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. காரணம் நீங்களும் நான் யாரு? முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் எப்படி மரியாள் முன்குறிக்கப்பட்டாலும் அதே போல நீங்களும் நான் இந்த பரிசுத்த ஆவியானவரை சுமப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமீன் சொல்லுங்க. அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது போல ஆமீன் கடைசி நாட்களிலே வேதம் சொல்வது, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்வது போல கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் ஆமீன் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனே ஞானஸ்தானம் பெறாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். ஆமாம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்க குர்நேலியுடைய வீட்டில் போயிட்டு பேதுரு ஆமீன் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆமீன். அவர்கள் பற்பல வார்த்தைகளை பேசினார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குது? பேதுரு அங்கே தங்கியிருந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அதுபோல ஆமீன் அதுதான் கிருபைன்னு சொல்றாங்க. கிருபை எதை அடையாளமாக வைக்கிறது? கிருபை எதை அடையாளமாக வைக்கிறது? ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த கிருபையின் அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? துக்கப்படுத்தாதபடிக்கு ஆமீன் தெசலோனிக்கர் சொல்றது போல அதை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை என்ன செய்யணும்? மத்தியோ இதில் தீமோத்தியில் தான் சொல்லுது கனல் முட்டைன்னு சொல்லிட்டு. ஆமீன் தெசலோனிக்கர் என்ன சொல்லுது? அவிழ்த்து போடக்கூடாது. ஆமீன் ஆமீன். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்க ஏன்னா இயேசு அங்கே சமாரியஸ்தரிடத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே உலகம் முழுவதும் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆவியோடு உண்மையோடும். அப்ப நீங்களும் நான் எப்படி இன்னைக்கு அநேக இருக்கிறது. ஆமீன் அநேக கிறிஸ்துவ இடங்கள் இருக்கிறது. ஆமீன் ஆமீன் ஆலயங்கள் இருக்கிறது. அப்ப எல்லா ஆலயத்திலும் அபிஷேகம் இருக்கிறதா? இல்லை, சபைகளில் தான் அபிஷேகம் இருக்கிறாமின்னு சொல்லுங்க. அப்போ சபையை சார்ந்த நீங்களும் நான் யாரு? கிருபை பெற்றவர். என்ன கிருபை பெற்றிருக்கிறோம்? இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே அன்றைக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ராமின்னு சொல்லுங்க. ஆமீன். நம்ம பாருங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். ஆமீன். ரகசியத்தை பாதுகாத்தார்கள். ஆமீன். அடுத்தது தாழ்மையாக இருந்தார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? இயேசுடைய வார்த்தைக்கு அவங்க தான் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்க? இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார்கள். அடுத்தது என்ன செஞ்சாங்க?
இந்த பூமியிலே ஆமென் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் வருகிற பலன் என்னது? பரிசுத்த ஆவி. ஆமென். அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். கடைசியாக என்ன நடந்திருக்கும்? ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே இந்த பூமியிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது இந்த கிருபை விட்டு மரியாதை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிருபை இதுதான் இந்த நாளில் பார்க்க. அதனால தான் ஆண்டவர் பவுலுக்கு அங்கே 2 கொரிந்தியர் இல்லையா என்ன சொல்றாரு? 12:9 என் கிருபை உங்களுக்கு போதும். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கு என்ன வேண்டும்? அப்படி கிருபை போதும். ஏழுங்க நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். திருவள்ளுவருக்கு நேராக நான் கடந்து போகிறபடினா இன்றைக்கு நாங்கள் கிருபை பெற்ற மரியாதை குறித்து பார்க்கிறோம். அப்போ மரியாள் அவர் முன்குறிக்கப்பட்டார்கள். மரியாள் என்ன செய்யப்பட்டாங்க? முன்குறிக்கப்பட்டாங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்க நேரம் போது அதை படினா நான் முடிக்கிறேன். ஆகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கூட ஒப்புரவாகுவோம்.